உலகெங்கிலும் இருக்கும் பிளே தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. ஆடி மாத பலன்கள். ஆடி போய் ஆவணி வந்தா டாப்ல வரும் அப்படின்னா யாருக்கெல்லாம் ஆடி மாசம் நல்லா இருப்பீங்க? ஸோ எந்தெந்த ராசிக்காரர்கள்லாம் குபேர சம்பத்துகளை பெற போறீங்க, யாரெல்லாம் வெளிநாடு போக போறீங்க, யாருக்கெல்லாம் பெரும் செல்வம் வந்து சேரப்போகிறது, வேலை கிடைக்க போகுதுங்கிறத ராசி ரீதியாக நாம் பார்த்து விடலாம். பொதுவாகவே நண்பர்களே, இந்த ஆடி மாதம் என்பது ஒரு நோட்டடான மாதம். காரணம் என்ன அப்படின்னா, தேவர்களுடைய தட்சநாயனம் முடிந்து உத்தராயணம் தொடங்குவது இந்த மாதம் தான். இப்போது இந்த ஆடி மாதத்தில் நமக்கு நிறைய தெரியும். ஆடி அமாவாசை இஸ் வெரி ஃபேமஸ். இந்த மாதத்திலே இந்த செவ்வாய் பகவான் பார்த்தீங்கன்னா மிதுனத்தில் இருக்கிறார். அடுத்ததாக சூரியனும் குருவுமாக சேர்ந்து கடகத்தில் இருக்கிறார்கள். புதன் சிம்மத்தில் இருக்கிறார். அப்படி வரிசையை நகர்ந்து வந்து சுக்கிரன் கன்னிக்கு போய்டுறார். இப்போ என்னென்னா, கொஞ்ச நாள் கழித்து, அதாவது ஒரு ஆகஸ்ட் மாதம் செகண்ட் வீக் வாக்கில் என்ன ஆயிடுதுன்னா, இந்த ஜூலை 17 தொடங்குகின்ற ஆடி மாதம் அடுத்ததாக ஆகஸ்ட் 17 வரை நடக்கிறது. இதில் ஆகஸ்ட் மாதத்தினுடைய 10 தேதிக்கு அப்புறம்லாம் என்ன ஆயிடுதுன்னா, சுக்கிர பகவான் கன்னியில் நீச்சமாயிடுறாரு. இந்த பக்கம் சிம்மத்திலே சூரியன் ஆட்சி பெற்று புதனோடு சேர்ந்து புதாதித்ய யோகம் பெறுகிறார். இந்த பக்கம் என்னடானா செவ்வாய் பகவான் மிதுனத்தில் இருக்கிறார். இது எல்லாத்தோட சூப்பரான முத்தாய்ப்பான விஷயம், ஜூலை மாதம் 27ஆம் தேதி சனி பகவான் வக்கரம் அடைகிறார். சனி கொடுத்தால் எவர் தடுப்பார்? சனி கொடுத்தா தடுக்க யாராவது இருக்காங்களா? யாரும் கிடையாது. சனி பகவான் இஸ் அல்டிமேட் டன். காரணம் என்ன? அவர் ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா அவர் அதனால தாங்க அவர் சனி. அது வந்து ஜூலை மாதம் 27ஆம் தேதி ஹீஸ் வெரி ஒரு ஃபாஸ்ட் ஃபார்வர்டு மோஷனில் எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணுறாரு. ஸோ அப்போ அருட்கடாட்சத்தை அள்ளி வழங்குகிறார் ஜூலை 27. யார் யாருக்கெல்லாம் 7 சனி, அஷ்டம சனி, அர்த்தாஷ்டம சனி, கண்டக சனி, ஆல் ப்ராப்ளம் கிளியர். சனி பகவான் வில் பிகம் எ குட் காட். அப்போ அது வரைக்கும் என்ன ஆகுது, உங்களுக்கு வந்து ப்ராப்ளமேட்டிக் காடாக இருந்த சனி பகவான் இனிமே மங்கள சனியாக மாறுகிறார். அதே மாதிரி சனி பகவான் வந்து அப்படியே குருவினுடைய பார்வைப்படும் பொழுது என்ன ஆகுது, குரு பார்வைப்பட்டுகின்ற சனி பகவான் குருவால் மங்கள சனியாக மாறுகிறார். இதெல்லாம் நடக்க போகிறது. ஸோ ஜூலை மாதம் முடிந்து இந்த ஆகஸ்ட் மாதத்திற்குள் இந்த ஆடி மாதத்தில் இத்தனை சிறப்புகள் இருப்பது ஒரு பெரிய விஷயம். இதில் ஒரு முத்தாய்ப்பான விஷயம் என்ன, காலபுருஷனுக்கு 1-8 குடைய அதாவது செவ்வாய் பகவான் 3ஆம் இடத்திலே மறைவது விபரீத ராஜயோகத்தை தருகிறது. விபரீத ராஜயோகம்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த விபரீத ராஜயோகம் என்பது வாழ்க்கையில் பூமி லாபங்களை உண்டாக்கக்கூடியது. ஏன்னா செவ்வாய்னா பூமிகாரகன். இப்போ பூமி லாபங்களை உண்டாக்கக்கூடியதாக இருக்கிறது. இது கோர்ட்டு, கேஸு, வழக்கு, வம்பு, போலீஸு பிரச்சனை, கட்ட பஞ்சாயத்து, ஆல் ப்ராப்ளம் கிளியர் அப்படிங்கிறதெல்லாம் இனிமேல் உங்கள் வாழ்க்கையில் நடக்கப் போவதே இல்லை. சூரியனும் ஆதித்யனும் புதனும் புதாதித்ய யோகம் என்பது பெரும் புகழையும் அறிவையும் பணச்சிறுவையும் தரக்கூடியதாக இருக்கும். சுக்கிர பகவான் கன்னியிலே நீச்சமாவது அப்போ ரொம்ப சந்தோஷம். நீ போராஜா அப்படிங்கிற மாதிரி. நிறைய பேருக்கு சுக்கிரன் நீச்சமாகிறது நல்லது, பாதி பேருக்கு சுக்கிரன் நீச்சமாவது கெட்டது. அடுத்த 2 மாதங்களில் வளர்ச்சி கண்ணு முன்னாடி தெரியுது. நான் என்ன டெவலப் ஆக போகிறேங்கிறது என் கண்ணு முன்னாடி தெரியுதுரா அப்படிங்கிற மாதிரி. இந்த ஆடி மாதம் நிறைய பேருக்கு ஒரு ஸ்டார்ட் அப் மாதமாக இருக்கும். நீங்கள் இந்த ஆடி மாதத்தில் என்ன பண்ணுறீங்களோ அது வந்து உங்களுக்கான பயண தொடக்கம்னு வச்சுக்கலாம். நம்ம ஜேர்னி ஸ்டார்டட் நவ் அப்படிங்கிற மாதிரி இந்த மாதத்திலே பெரும் புகழும் பெரும் சிறப்பும் உங்களுக்கு வந்து சேரப்போகிறது. மிதுன ராசிக்காரர்களுக்கெல்லாம் உனக்கு என்னப்பா, நீ ராஜா வீட்டுக்கு என்ன குட்டி அப்படிங்கிற மாதிரி. மிதுன ராசிக்காரர்களுக்கு 10ஆம் இடத்துல சனி பகவான் 10ல் வந்தார். பிராண்ட் ஆகிட்டீங்க. அண்ணன் நடை என்ன, உடை என்ன, உங்கள் கம்பெனி டெவலப்மெண்ட் என்ன, உங்களோட ஃபியூச்சர் கோல்ஸ் என்ன, நீங்கள் பேசுகிற பேச்சு என்ன, அடடா நீங்கள் ஆளே மாறிட்டீங்களே அப்படிங்கிற மாதிரி. இந்த 10ஆம் இடத்துல சனி பகவான் வக்கரம் பெறும் பொழுது உங்கள் கம்பெனி அடுத்த லெவல் போயிடுச்சு. இது வரைக்கும் லட்சங்களில் பேசிட்டு இப்போ க்ரோர்ஸில் பேசுகிறீங்க. இந்த மாதிரிலாம் ராம்ஜி சார் சீரியஸாக சொல்கிறேன், நாங்கள்லாம் கஷ்டப்பட்டுருக்கோம். நீங்கள் இந்த நேரத்தில் இப்படி சொல்கிறது, நீங்கள் பேசுகிறது எனக்கு காதில் தெளிவாக கேட்குது. நான் சொல்கிறது ஒன்று புரிஞ்சுக்கோங்க. சனி பகவான் இப்போ தான் வக்கரமாக இருக்கார். வந்து ஒரு 4 மாதம் தான் ஆகுது. இன்னும் 2.5 வருஷம் இங்கே தான் இருப்பார். 2.5 வருஷத்துக்குள்ளே நீங்கள் குபேர நாவல்னா அப்புறம் என்னன்னு கேளுங்க. நீங்கள் பெரிய ஆள் ஆயிருவீங்க. நம்ம பிளே தமிழில் வருகின்ற ஒரு செய்தி கூட தவறான செய்தியாக இருக்க வாய்ப்பு கூட கிடையாது. அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன அர்த்தம், நீங்கள் பெரிய அளவு போகிறீங்கன்னு அர்த்தம். 10ஆம் இடத்துல சனி பகவான் வக்கரம் பெறுகிறார். வக்கரம் பெற்ற சனி பகவான் 2 தருவார். ஒன்று நல்லது, ஒன்று கெட்டது. ஒன்று நல்லது என்ன, நல்லதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெரும்புகழ தருவார். நீங்கள் ரீச் ஆகாத இடமே கிடையாது. நம்ம கம்பெனி ஏகே பேக்ஸ்னால் எல்லாருக்கும் உலகத்துக்கே தெரியும். என்ன கம்பெனி வச்சுருந்தாலும் சரி. நான் உங்கள் சாதாரண கம்பெனி ஒரு பித்தளை பாத்திர கடை வச்சுருக்கேன் சார், ஓகே பரவாயில்ல, என்ன வேணால் வச்சுருக்கேன், ஆனால் புகழ் பெறுவீங்க. சென்னையில் நீங்கள் தான், அதுமாதிரி தமிழ்நாட்டில் நீங்கள் தான், உலகத்திலே நீங்கள் தாங்கிற அளவுக்கு பிராண்ட் ஆவீங்க 10ஆம் இடத்துல சனி பகவான் வக்கரம் பெறும்பொழுது. ஆனால் ஒரு பிரச்சனை என்னென்னா, சனி பகவான் 10ஆம் இடம் என்பது பிரபலத்துவத்துக்குரிய இடம். அந்த இடத்துல சனி வக்கரமாகும் பொழுது என்ன ஆகும்னா, அந்த பிரபலத்திலே பிரச்சனை வரும். பேசும் பொழுது வார்த்தைகளை ஜாக்கிரதையாக பேசுங்க.
நமது சமுதாயத்திலே பொதுவாக நமது சமூகம் என்பது சமுதாயமா சமூகமா, அது கண்ணதாசா இயேசுதாசா என்னமோ சொல்ல வந்தேன் அப்படிங்கிற மாதிரி பேசும்போது ஜாக்கிரதையாக பேசுங்க, குழப்பிக்காதீங்க. அது பிரச்சனை என்னென்னா, நம்ம சொல்ல வந்தது ஒரு பொருள் பார்க்குறவங்க ஹர்ட் ஆயிடுச்சுருவாங்க. அதனால் பொது வாழ்க்கையில் இருக்கிறவங்க ஜாக்கிரதையாக பேசுங்க. ராசியிலே செவ்வாய், இது அடுத்த பிரச்சனை. ராசியில் செவ்வாய் ஆகும்போது டென்ஷன். சார் காலில் வந்த உடனே பாருங்க சார் இதெல்லாம் நடக்குமா சார்? இங்கே பாருங்க, மிஷினை ஆயில் கீழே ஊற்றிருக்கான். டென்ஷன் எதுக்கு எடுத்தாலும் கோவம் வரும். இந்த ஒரு மாதம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க. எவ்வளவுக்கு எவ்வளவு ஜாக்கிரதையாக இருக்கீங்களோ அவ்வளோ கூட வேலை செய்வீங்க. காரணம் ராசியில் செவ்வாய் இருக்கும்போது டெம்டேஷன். அதில் முக்கியமாக சட்டத்தில் இருக்கிறவங்க, சட்ட விஷயங்களை ஹேண்டில் பண்ணுறவங்க பொறுமையாக இருங்க. சார் இந்த மாதிரி நோட்டீஸ் வந்திருக்கு சார், வரட்டும், அது அப்புறமா ரிப்ளை பண்ணுறேன்னு சொல்லுங்கன்னு தள்ளி போடுங்க. வந்துருச்சு அதை இப்போ நடிக்கிறேன் பாரு டிராஃப்ட்டு, உனக்கு எனக்கு ஒன்றும் இல்லை நினைப்படா அப்படிங்கிற மாதிரி கோவப்படாமல் அமைதியாக இருங்க. எது உடச்சி போடுறது ரொம்ப ஈஸி. ராசியிலே செவ்வாய் பகவான் இருக்கும் பொழுது கோபம் தலைக்கு மேலே வரும். அடுத்ததாக 2ஆம் இடத்திலே குரு பகவான் உச்சம். டடடடா ஒரே பணமழை தான். அதோடு சேர்ந்த சூரியனும் சேரும் பொழுது பணமழையில் அப்படின்னு நினைஞ்சு புகழேனியின் உச்சத்திற்கே செல்லுகிறீர்கள். அதெல்லாம் நடக்கும். பணத்துக்கு ஒரு குறையும் கிடையாது. ஒரே பிரச்சனை என்னென்னா டென்ஷனு, எமோஷனு, இது மட்டும்தான். 3ஆம் இடத்துல சூரிய பகவான் ஆட்சி பெறுகிறார். ஆட்சி பெற்ற சூரியனோடு ராசிநாதன் புதன். அப்போ என்னாகும்? சகோதர பாவங்களால் உங்களுக்கு நன்மை கிடைக்கும். எங்கள் அண்ணனும் தம்பியும் தேவையில்லாமல் சண்டை சார், எங்கள் தம்பி ஏன் சார் கேட்குறீங்க, ஒரு வழிக்கே வர மாட்டேங்கிறான், அவனும் ஒன்றா வந்தால் அந்த லேண்டு மேட்டரை முடிச்சு விட்டு ஈஸியாக போயிடுன்னு நினைக்கிறேன் போன்ற விஷயங்கள். சகோதரர்களுக்குள் ஒற்றுமை இல்லாமல் இருந்தீங்கன்னா அதெல்லாம் சரியாகும். 3ஆம் இடத்துல சூரிய பகவான் ஆட்சி பெறும் பொழுது அது இதில் என்னென்னா 5 கூடிய யோகாதிபதி நீச்சம். இதுதான் கொஞ்சம் ப்ராப்ளம் இந்த மாதம். யோகாதிபதி நீச்சம் என்னும்போது என்ன ஆகும்னா, அதிர்ஷ்டத்தை நம்பி செய்யாதீங்க, உங்கள் உழைப்பு நம்பி செய்யுங்க. சார் நான் வேலை செஞ்சுருக்கேன் சார், ஓவர் டைம் காசு வரும் சார், நம்பி செய்யுங்க, வரும். சார் வேலை செஞ்சுருக்கேன் சார், நான் கடன் கொடுத்துருக்கேன், வந்துடும் சார், நம்பி செய்யுங்க, வரும். சார் நான் இன்ட்ரோவில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன் சார், சாயந்தரத்துக்குள்ளே பாயிண்ட்ஸ் கடகடான்னு ஏறிடுன்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது சார், அது கடகடான்லாம் ஏறாது, எல்லாம் இறங்கிடும். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். ஷேர்ஸு, படம், சினிமா, அது மாதிரி ரேஸு, இந்த மாதிரி பந்தயம், சில பேர் இந்த கெசினோலாம் விளையாடுறீங்களே, அந்த மாதிரி இதெல்லாம் பண்ணுறவங்க தயவுசெய்து இந்த மாதம் பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணாதீங்க. அதிர்ஷ்டம் இல்லை. 5 கூடியவன் நீச்சம் எனும்போது அதிர்ஷ்டம் என்பது குறைவு, உழைப்பு அதிகம், அதிர்ஷ்டம் குறைவு. அதிர்ஷ்டத்தை நம்பிய எந்த தொழிலும் செய்ய வேண்டாம். அட் த சேம் டைம் சுக்கிரனே நீச்சம் எனும்பொழுது பிள்ளை பிராப்தி, ஐவிஎஃப் ஐயுஐ பண்ணுறவங்க வேண்டாம், இப்போ வேண்டாம், அப்புறம் பண்ணிக்கலாம். இப்போ மிதுனராசிக்காரர்கள் குழந்தை விஷயம் அதிர்ஷ்டம் பண்ணக்கூடாது. மற்றபடி தொழில் நல்லா வரும். டென்ஷனை குறைங்க, அவ்வளோதான். மிதுனராசிக்காரர்கள் சிறப்பு. இந்த மாதம் நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெரும்பாலும் யாராக இருந்தாலும் சரி சூரியனாரை வணங்க வேண்டும். சூரியனார் யார்? கதிரவன், ஒளிக்கடவுள், அவரை வணங்கணும். அவரை எங்கே வணங்கணும்? நீங்கள் பெரும்பாலும் சூரியனார் கோயில் போய் வழிபடலாம். அல்லது சென்னையில் ரெட் ஹில்ஸ் பக்கம் ஞாயிறு கோயில்னு ஒரு கோயில் இருக்குது, அங்கே சென்று வழிபடலாம். அதே மாதிரி நீங்கள் சுக்கிர பகவான் நீச்சம் என்பதால் பிரீத்தி செய்து கொள்ளணும்னு நினைக்கிறவங்க ஸ்ரீரங்கம் சென்று இந்த சுக்கிர பகவானை வழிபடலாம். அல்லது நீங்கள் காஞ்சி காமாட்சியை வழிபடலாம், அல்லது மாங்காடு காமாட்சியை வழிபடலாம். இது மாதிரியான வழிபாடுகள், சுக்கிர வழிபாடுகள் எல்லாம் உங்களுக்கு மிக உயர்ந்த பலன்களை தரும். காரணம் என்னவென்றால், இந்த சுக்கிரமூர்த்தி சுபமிகு ஈவாய் வக்கரமின்றி வரமிக தருள்வாய் வெள்ளி சுக்கிர வித்தக வேந்தே அள்ளி கொடுப்பாய் அடியார் கருளேனா. ஸோ அப்போ சுக்கிர பகவான் வெண் தாமரை வைத்து இந்த சுக்கிர பகவானை வழிபட உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாம் எவ்வளவு சீக்கிரமாக கடகடன் சால்வ் ஆகுதுன்னு மட்டும் பாருங்கள். அவ்வகையில் நீங்கள் எதாக இருந்தாலும் நீங்கள் இந்த மாதம் புதாதித்ய நம்பர் 1 தொடங்குங்க. போன்ற நிறைய விஷயங்கள். சூரியனை வழிபடுதல் இந்த மாதம் சிறப்பு. ஆக ஆடி மாதம் அளவு கடந்த செல்வங்களை தரும் மாதமாக விளங்குகிறது. தொடர்ந்து என்னை கான்டாக்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கீழே போயிட்டு இருக்க இந்த நம்பரை கூப்பிடுங்க. உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்து கொள்ளுங்கள். உலக புகழ்பெற்ற நமது விஸ்வரூப விஷ்ணுமாயா எழுந்தருள் இருக்கக்கூடிய புனிதமான இந்த ஸ்ரீமடத்திலே தினசரி நடக்கின்ற விஷ்ணுமாயா ஹோமங்களில் கலந்து கொள்ளுங்கள். ராம்ஜி சுவாமிகளிடம் என்னுடைய இன்ஸ்டா ஐடியா ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஒரு முறை ஸ்ரீமடம் வந்தால் உங்கள் வாழ்க்கையில் எல்லா பிரச்சனைகளும் சரியாகிவிடும். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.